அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே நம்ம சிவபெருமான தரிசனம் பண்ணோம். இது கிழக்கு கோபுரம். 4 கோபுரம் இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்ட்டு. இது கிழக்கு கோபுரம். நெக்ஸ்ட்டு அங்கே தெற்கு கோபுரத்துக்காண்ட இந்த சூளம் இருக்குது. உள்ளே நுழைஞ்சதுமே அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அன்னதான கவுண்டர் இருக்குது. இது நம்ம அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு வரும்போது எடுத்தது. அக்னி தீர்த்தம்னா கடல், ஆக்சுவலாக கடலில் குளிச்சுட்டு வர்றது. அதுக்கப்புறம் 22 தீர்த்தம் இருக்குது உள்ளவே, கோயில் உள்ளவே போயிட்டு அந்த 22 தீர்த்தம், கோடி தீர்த்தம் எல்லாமே சேர்த்து அதில் நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் உள்ளே போய் சாமி கும்பிடணும். ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி போக முடியல. 22 தீர்த்தமும் போகாமல் நாங்கள் கடலில் குளிச்சுட்டு, அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ரூமுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்த்தோம். இதுதான் அன்னதான கூடம். இங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்க. ஏன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நினைக்கிறேன். சாப்பாடு தொடர்ந்து போடுறாங்க. நல்லா சூடாக போடுறாங்க. ஃப்ரீ சாப்பாடு தான். அதுக்கு டோக்கன் தராங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களே நல்லா சூடாக சுட சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மைதான். நாங்கள் போய் சாப்பிட்டோம். சூடாக இருந்தது. சாம்பார், கூட்டு, பொரியல், அப்புறம் மோர், ரசம் எல்லாமே கொடுத்தாங்க. நல்லாவே இருந்தது சாப்பாடு. நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் வயிறு இல்லை. அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடெல்லாம். அதுக்கப்புறம் அங்கே ஈவினிங் சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அப்படியே சும்மா அந்த கோயில் தான் மெயினாக வேறு எங்கேயும் போகல. ஃபுல்லாக கோயில் தான் சுற்றி பார்த்தோம். ஈவினிங் ஒரு 7 o'clock அது மாதிரி அக்னி தீர்த்தம் எப்படி இருக்குது ஈவினிங்கில் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற நைட்டு எப்படி அந்த வியூ அப்படின்றதுக்காக போய் பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. காலையில் பார்த்ததை விட நைட்டில் அந்த வெளியே வியூ நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா கடல் உள்ளே தான் நம்ம போக முடியாது. அது ஒரு ஃபியர் வரும் இல்லைங்களா? அதனால் உண்மையாகவே ராமேஸ்வரம் அன்னைக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு அமைதியாக நல்ல ஒரு எப்படி அது சொல்கிறதுனே தெரில, ஆத்மார்த்தமாக ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ராமேஸ்வரம் போயிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக, அது சொல்ல வார்த்தை இல்லை, நல்லா இருந்தது. சுற்றி பார்த்தது ஃபுல்லாக வேறு எங்கேயுமே போல். ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே போனால் தனுஷ்கோடி வரைக்கும் அந்த 12 கோயிலுக்கு ஒரு போட்டு போவோம். அந்த மாதிரி போகல இந்த முறை. தேங்க்யூ.